என் அன்பு பிள்ளையே, உனக்கு ஒரு கதை சொல்கின்றேன். கவனமுடன் கேள். என்னையே உயிர் மூச்சாக கொண்ட ஒரு பக்தன் இருந்தான். எது ஒன்றையும் என்னிடம் அனுமதி கேட்காமல் செய்ய மாட்டான். அவனை எனக்கு மிகவும் பிடிக்கும். அவன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்ட நிலையில் இருந்தான். என்னுடன் எனது சாயப்பா இருக்கும்போது எனக்கென்ன கவலை என்று இருந்த நிலையில் அவனது கர்ம வினை அவனை பாடாய்படுத்தியது. கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள். ஆனாலும் அவன் என்னை நிந்திக்கவில்லை. அவனுடைய உறவினர்கள் உன்னுடைய கஷ்ட காலத்தில் எந்த உதவியும் கருணையும் காட்டாத இந்த குரு எதற்கு, எல்லாம் பொய் என்று சொல்லி கோபத்தில் சிலா ரூபத்தில் இருந்த என்னையும் வெளியில் போட்டு உடைத்தனர். இனிமேல் இந்த வீட்டிற்குள் சாமி குரு என்று சொல்லிக்கொண்டு யாருடைய சிலையையும் படத்தையும் வைக்கக்கூடாது என்றனர். அந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் மற்றவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பது இருக்கட்டும். என் பக்தன் என்ன செய்தான் தெரியுமா? இதுவரை தான் வழிபட்ட என்னுடைய சிலா ரூபம் அவன் இல்லத்தில் இல்லை என்றாலும் நான் அங்கு இருக்கின்றேன் என்பதாக நம்பினான். அதே நம்பிக்கையுடன் அவனுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தீர்த்து விடுவேன் என்ற முழு நம்பிக்கையில் பொறுமையுடன் இருந்தான். மனதிற்குள்ளேயே என்னுடைய நாமத்தை எந்த நேரமும் ஜபித்தான். அந்த நிலையில் அவன் கர்ம வினைகளால் அவன் கட்டப்பட்டிருந்தாலும் எனது கருணையினால் அவனை விடுவிக்க இரவும் பகலும் ஸ்ரீஹரியிடம் மன்றாடி அவனது கஷ்டங்களை தீர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தேன். இதற்கு மூல காரணமாக இருந்த விஷயம் என்ன? அவனது நம்பிக்கை, பொறுமை, குருவிடத்தில் மாறாத திடமான பக்தி, குரு கைவிடமாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை. என்னையே சரணாகதி அடைந்து எல்லாம் நீயே என்று வரும் கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொள்பவனை இந்த சாயி ஒருபோதும் கைவிட மாட்டேன். அதை புரிந்து கொண்டு என்னை நம்பி என்னுடன் இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றாய். உன்னை கண்கலங்க விடமாட்டேன் தங்கமே. உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன். நீ கண் கலங்கினா என் மனம் வலிக்கின்றது. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன். சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது குழந்தையே. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். பெற்றுக்கொள் தங்கமே. ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைக்கு இடம் கொடுத்தாலும் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன். நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக் கொள்கின்றா. அவசரப்படாதே. நான் எல்லாம் சரியாக்கித் தருவேன். மகிழ். இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு. எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு. நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன். முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே. உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால், உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால், உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றித் தரும். கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலேயே சாவான். புத்தியை தீட்டியவன் பிறர் புகழ் பெற வாழ்வான். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காதே. அது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்வின் நிம்மதியை அது தொலைத்துவிடும். குறை சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டு போகட்டும். உன் வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது குழந்தையே. காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றாய். நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றாய். உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே. நீ சந்தோஷமாக இருக்கும் போது இறைவனை நினைத்தால்
நீ துன்பத்தில் இருக்கும்போது இறைவன் உன்னை நினைப்பார். காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல. அப்படி சிரிக்கத் தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல. நான் வகுத்த வழியில்தான் பயணிக்கின்றார். பயமின்றி முன்னேறு. வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான். உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்துத் தருவேன். எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீர் நான் அறிவேன் தங்கமே. பேருக்கு ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கின்றாய். ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது. உனக்கு ஆறுதலாக பேசுவது போல் சிலர் உன்னிடமே நடித்து நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது அனைத்தும் நான் அறிவேன். உன் உள்ளத்தையும் நான் அறியேன். எனையென்றே இவ்வுலகில் உன்னை யார் அறிவார் தங்கமே. நீ எதற்கும் கலங்காதே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள். யாமிருக்க பயமே. இனி எல்லாம் ஜெயமே உன் வாழ்வில். கவலைப்படாதே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்வு அமையும். என்றும் எனது அருள் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டு குழந்தையே. நீ நன்றாக இருப்பாய். உன் வீட்டில் மங்கள ஒலி கேட்பதற்கான ஏற்பாடுகள் இப்போது நடக்க ஆரம்பிக்கும். பேச்சுவார்த்தை நடத்த, திருமணம் நிச்சயம் செய்ய காலம் சூழல் இணைந்து வரும். உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை தங்கமே. உன்னால் முடியும். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது. இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்க்கையில். நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை இந்த வியாழனில் நான் உனக்கு நடத்தி தருவேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் தங்கமே. உன் கனவு கைகூடும் நேரம் வந்தது குழந்தையே. நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன். கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள். அப்பா நான் இருக்கின்றேன். சத்தியத்தின் பக்கம் நீ நின்றால் சோதனைகளும் வேதனைகளும் புரட்டி எடுக்கும். கவலை வேண்டாம். நாளை நீ படைக்கப் போகும் சாதனைக்கான முன்னோட்டம் தான் இந்த சோதனைகள். நேராக செல். நிமிர்ந்து நில். வெற்றி நமதே. உனக்கு வலிமையையும் பிரச்சனையையும் கொடுப்பவர்களுக்கு நீ எப்போதும் நன்றி சொல்ல வேண்டும். ஏனெனில் அவர்கள்தான் உன் கர்மாவை சுத்தம் செய்ய உதவுகிறார்கள். அவர்கள் உனக்கு முக்தி வழியினை காட்டுகின்றார்கள். திருமணத்திற்கு பிறகு எனக்காக என் மனைவி மாற வேண்டும் என்று நினைக்கும் கணவர்கள் ஏன் தன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பதில்லை? மனைவியானவள் தாய், தந்தை, உடன் பிறந்தோர், நண்பர்கள், ஆசைகள், இறுதியில் தன் பெயரின் முதல் எழுத்து முதற்கொண்டு அனைத்தையும் தன் கணவனுக்காக இழக்கின்றார். கணவன்மார்களே, நீங்கள் அவளுக்காக எதையும் இழக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. தயவு செய்து யாருக்காகவும் அவளை இழந்து விடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் தாய் தந்தைக்கு பிறகு உங்களுக்காக உயிர்விடும் மனம் அவளுக்கு மட்டும் தான் உண்டு என்பதை மறந்து போகாதீர்கள். பயந்து கொண்டு வாழ்வதற்கு நீ பிறக்கவில்லை குழந்தையே. உணர்ந்து கொண்டு வாழ்வதற்குத்தான் நீ பிறந்திருக்கின்றாய். வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருப்பார். அந்த பிரச்சனைகளின் மூலமாக இந்த உலகத்தில் நீ என்ன அனுபவத்தை பெற்றுக்கொண்டாய், கற்றுக்கொண்டாய்? துன்பத்தின் மூலமாக அனுபவம் பெறாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தது கிடையாது. நீ அடைந்த துன்பத்தினால் சோர்ந்து போய் அப்படியே அமர்ந்து விட்டாயா? அந்த துன்பத்தை முன்னிறுத்தி வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாயா? இப்போது நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பதை அகத்தாய்வு செய்து பார். உனக்குள் உயர்வதற்கான வழி நிச்சயம் தெரியும். இன்னும் எனக்கு நேரக்காலம் சரியாக இல்லை என்று சமாதானம் சொல்லிக்கொண்டு ஜாதகத்தை தூக்கி அலைந்து திரிந்து கொண்டிருக்காதே. ஜாதகத்தை பார். பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் ஜாதகம் தான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டு காலத்தை இழந்து கொண்டிருக்காதே. உணவிலேயே சேர்த்து கொள்ளக்கூடிய அளவான உப்பை போன்றது தான் ஜாதகம். தேவைப்படும் போது பார்த்துவிட்டு திரும்பி வந்துவிடு. உன்னை படைத்தவன் நான் இருக்கின்றேன். என் மீது நம்பிக்கை வை. ரோட்டோரத்து புளிய மரத்துக்கெல்லாம் அனுதினமும் தண்ணீர் ஊற்றுவது யார் குழந்தையே? உனக்கும் வாழ்வதற்கு வழி இருக்கும். சோர்ந்து போகாமல் முயற்சி செய். இந்த சாகி உனக்கு என்றும் துணையிருப்பேன். நடந்ததை பற்றியோ நடக்க இருப்பதை பற்றியோ கவலை கொள்ளாதே. நடப்பதை நன்றாக பார்த்துக்கொள். நான் இருக்கின்றேன் உனக்கு நல்ல வழிகாட்ட.
கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரமல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மன நிறைவோடு இரு குழந்தையே. உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை குழந்தையே. மகிழ்வுடன் வா. இந்த உலகில் தான் அனுபவித்த கஷ்டங்களை தன் குழந்தைகள் அனுபவிக்க கூடாதென்று நினைப்பது உன் தாய் தந்தை மட்டுமே. அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. உன் வாழ்க்கையில் பார், நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வார். என் குழந்தைகளின் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் எடுத்து என் பையில் போட்டுக் கொள்கின்றேன். மேலும் அதற்கு பதிலாக அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றேன். அழாதே தங்கமே. நீ அழுதால் என் நெஞ்சம் தாங்காது. உனக்காகவே வந்தேன். உன்னுடனே இருப்பேன். எந்த சூழலிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உன் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு உறவோ நட்போ உடனிருக்கும் நபர்களிடமிருந்தே எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்துத்தான் ஆக வேண்டும். உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே. வெளியில் சிரித்து உள்ளுக்குள் புழுங்கும் குழந்தையே, உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் முடிந்து விட்டது. உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன். உன் சங்கடங்களை தீர்க்க நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? கவலைகள் வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை தங்கமே. இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி அனுதாபம் தேடாமல் புன்னகையுடன் கடந்து வாழ்வின் லட்சியத்தை அடை. தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண் முன்னே தோன்றுவேன் தங்கமே. நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளைக் கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். உன் துன்பங்கள் எல்லாம் அரைக்கப்பட்டு விட்டன. இனி கவலை வேண்டாம். நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். துன்பம் வரும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை மறந்து போகாதே. என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம்? எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா என்ன? எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமே. உன் உன்னதமான அன்பு மட்டுமே போதும். தயக்கம் இல்லாமல் என்னை காண இன்று வா. தந்தையிடம் வர குழந்தைக்கு எதுக்கு தயக்கம்? உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எதற்காகவும் கவலைப்படாதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன். என்னிடம் உன் வேண்டுதலுக்காக கண்ணீர் விட்ட நீ அந்த வேண்டுதல் நிறைவேறியதற்காக ஆனந்த கண்ணீருடன் என்னை தேடி நன்றி சொல்லவும் வருவார். நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும். ஆனால் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும். உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோடு செயல்படு. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.